ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோதிட நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிடர் இளமுரு குமரன் பேசுகிறேன். 2026ஆம் ஆண்டு மாசி மாதம் சிம்மராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சிம்மராசி நேயர்களே, 2026 மாசி மாதம் உங்களுக்கு ராசிநாதன் சூரியன் 7ல் அமர்ந்து ராசியை பார்ப்பதும், 2 புதன் 7ல் அமர்ந்து ராசியை பார்ப்பதும், 11ஆம் இடத்தில் குரு வலுத்திருந்து சந்திரனை பார்ப்பதும், அதே இது 8-12 கூடியவருடைய பார்வை விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும். மாசி மாதம் 2 தடவை ஏற்படும் உங்களுக்கு. இந்த மாதத்தில் மாத தொடக்கத்திலேயே உங்களுக்கு சந்திரனை குரு பார்க்கிறார். அப்புறம் ஒரு 10 நாள் கழித்து மீண்டும் அந்த குரு பார்வை ஏற்படும். அப்படின்னா இந்த மாதத்தில் ஒரு 20 நாள் கிட்ட நற்பலன்களை ஏற்படும். பொருளாதார உயர்வுகள், எதிர்பாராத தனலாபத்தை ஏற்படுத்தும். வேலையில் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். அதே மாதிரி திருமண வயதில் இருப்பவர்களுக்குமே அதற்குண்டான உறுதி செய்வதற்குண்டான மாதமாக அமையும் இந்த மாசி மாதம். நிறைய பேர் சிம்மராசி புறாமே வெகு நாட்களாக முடியலைன்றதுக்காக ஒரு பலன் சொல்லிக்கிட்டே இருக்கேன். 7ல் சனி இருக்கும்போது திருமணத்தை கண்டிப்பாக நடத்தி வைப்பார். உறுதியாவது பண்ணிடுவார். உங்களுக்கு உறுதி பண்ணி ஓரிரு மாதங்களுக்கு திருமணத்தை முடிக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். குரு 11ல் வாழ்த்து காணப்படுறாரு. உங்களுக்கு சிம்மராசி நேயர்கள் புறாமே இந்த எப்படியாவது இந்த மாசி மாதம் உறுதியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி வேலை பார்க்கும், அதாவது அரசு துறையில் இருப்பவர்களுக்குமே நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். காவல்துறை, மிலிட்ரி, இராணுவம், பொதுப்பணித்துறை சார்ந்தவர்களுக்குமே நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுமே நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். அது ஏற்கனவே திருமணமாத தம்பி, அதாவது வயதானவர்கள் புறாமே கொஞ்சம் கணவன் மனைவியில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. குரு பார்க்கிறாரு, குரு பார்த்தாலும் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டும். அந்த மனைவி வழியில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். சொந்த பந்த உறவுகள்லாம் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டும். படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுப்பார்கள். உயர்கல்வி படிப்ப மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியது. வெளிநாட்டில் வேலையில் இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். வேலை தேடும் இளைஞர், அதாவது ஆண் பெண் இருவருக்குமே வேலை நல்ல வேலை கிடைக்கக்கூடியது அமைப்பாக இந்த மாதம் அமையும். உங்களுக்கு இந்த மாதத்தில் இறுதியில் அஷ்டமச்சனி ஆரம்பிக்கிறாரு. மெயினாக இந்த அஷ்டமச்சனி ஆரம்பிக்கும் போதே யாருக்கும் ஜாமீன் எழுத்து போடக்கூடாது. ஆடம்பர பொருளை கவனமாக வச்சுக்கணும். ஒரு சிலர் என்ன செய்யணும், இடம்பொருள், அதாவது 40 பேர் கடந்தவர்களுக்காமே காசு கொடுத்தோம்னா இடம்பொருள் வீடு வாசல் கட்டக்கூடிய யோகத்தை கட்டிட்டிங்கன்னா வேறு விரை செலவு வராது, சுபவரியமாக மாறிடும். அதனால் சிம்மராசி நேயர்கள் புறாமே கொஞ்சம் வயதானவர்கள் புறாமே உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம். அதே காசு பணத்தை இடம்பொருளை போடணும், வீடு வாசலை கட்டணும். இந்த மாதிரி கட்டிட்டிங்கன்னா வேறு விரை செலவு சுபவரியமாக மாற்றிக்கலாம். தாய் தந்தை இருப்பவர்களுக்கு புறாமே அம்மா அப்பா இருப்பவர்களுக்குமே உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். உடன் பிறந்த சகோதரன் சகோதரி வழிகளையும் அனுசரித்து செல்ல வேண்டும். இந்த சிம்மராசி நேயர்கள் புறாமே இந்த வைகாசி வரைக்கும் கொஞ்சம் இருக்கும். அப்புறம் சனியுடைய அஷ்டமச்சனியை தாக்கத்தை குரு பயிற்சியாகி உங்களுக்கு குறைச்சிடுவார். அப்படின்னா அதுவும் சிறப்பாகிடும். வைகாசி வரைக்கும் 2-3 மாதத்துக்கு தான் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கப்புறம் சரியாகும். 1 வருஷத்துக்கு உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. அதனால் இந்த ஆண்டு எப்படி போனாலும் உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்துக்குள்ளே திருமணமும் வயது கடந்தவர்களும் திருமணத்தை நடத்தக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். அதான் முக்கியம். வேலையில் இருப்பவர்களாமே நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். இந்த சிம்மராசி நேயர்கள் புறாமே சனிக்கிழமை தவிர ஆஞ்சநேயருக்கு 2 நெய் தீபம் போட்டு துளசி வாங்கி அர்ச்சனை பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜோதிடர் இளமுரு குமரன். நன்றி, வணக்கம்.